தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, நம்முடைய பேரன்பிற்குரிய ஞானம் பரவார் பெரிய முத்துராமன் அவர்கள் கனடாவிலிருந்து இயக்குகிற இந்த திருவாசக நயவுரை நிகழ்ச்சி, திருவாசக தவக்குழுவினர்கள் மிக ஆர்வமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை நம்முடைய அன்பிற்குரிய காரைக்குடி ஞானம் பரவார் அண்ணாமலை கனகாம்பாள் தம்பதிகள் முன்னின்று பதிவு செய்து அனுப்புகிறார்கள். நம்முடைய அன்பிற்குரிய காசி ஸ்ரீ பழ மாணிக்கம் அவர்கள், திருவாசகமணி ராஜமாணிக்கம், நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் வந்து கேட்கிறீர்கள். இது நம்முடைய 37வது நிகழ்ச்சி, 33வது பதிகம் குழைத்த 10, 33வது பதிகம் குழைத்த 10. இப்பொழுது நிகழ்ச்சி தொடங்குகிறது. முதல் இறைவணக்கம் என்னுடைய மனைவி கைலமணி நீலா. குழைத்த பண்டை குதுவினாய் காவாய் விடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதியுண்டோதான் உமையாள் கணவாய் என்னையாழ்வாய் விளைத்தாற் பொறுக்க வேண்டாவோ திரைசேர் சடையாய் முறையோ வென்று அடைத்தால் அருளா தொடிவது அம்மானே உன்னடியேற்கே. இப்பொழுது நம்முடைய அன்பிற்குரிய கனகாம்பாளாச்சி அவர்கள். சிவா திருச்சிற்றம்பலம். அடியே நல்லல் எல்லாம் முன் அகல ஆண்டா என்றிருந்தேன் கொடியேறிடையாள் கூராயம் கோவே ஆவா என்றருளி செடி சேருடலை சிதையாது எத்துக்கெங்கள் சிவலோகா உடையாய் கூவி பணிகொள்ளாது ஒருத்தால் ஒன்றும் போதுமே. சிவா திருச்சிற்றம்பலம். பொன்முடி ராமசன். ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய்த்தோதான் ஏழை பங்காயம் கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என்தான் கெட்டது இறங்கிடாய் என் தோள் முக்கன் எம்மானே. சிவா திருச்சிற்றம்பலம். இப்பொழுது மங்கையர்க்கரசி மீனாட்சி. மானேர் நோக்கி மணவாழா மண்ணே நின் சீர் மரப்பித்து யூனே புகையந்தனை நோக்கி உழல பண்ணு வித்திட்டாய் ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து கோனே கூவி கொள்ளும் நாள் என்றென்றுன்னை கூறுவதே. சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, நம்முடைய அன்பிற்குரிய பெரிய முத்துராமன் அவர்கள் இயக்குகிற இந்த திருவாசக தவக்குழு, அதன் சார்பாக திருவாசக நயவுரை, இன்றைக்கு 37வது நிகழ்ச்சி, 33வது பதிகம் குழைத்த 10. இது ஒரு வினோதமான ஒரு தலைப்பு. குழைத்த 10னா குழைக்கிறதுன்னு அர்த்தம். 10 பாட்டு குழைக்கிறது. குழைக்கிறதுனா அப்படி மாமாரி ஆக்கிறது, அதான் குழைக்கிறது. அது என்ன பொருள்னு நமக்கு முதல்ல தெரியாது. அதை போட்டு அப்படி பிழிஞ்சு விடுறது. ஜூஸ் பண்ணிட்டோம்னா என்ன பழம்னு கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி குழைச்சிட்டோம்னா அது என்ன, எதுலேருந்து செய்தது, அரிசியா பருப்பா கடலை வித்தா என்னன்னு தெரியாது. அப்படி குழைச்சிடுறது. குழைத்த 10. பகவான் நம்மளை குழைச்சிடுறாரு. மாணிக்கவாசகரை குழைக்கிறாரு. சில சமயத்தில் வீட்டில் சமையல் பண்றபோது இன்னைக்கு சோறு எப்படி இருக்கு அப்படின்னு, இன்னைக்கு பாயசமா இருக்கு அப்படின்னு குழஞ்சுவோம். சில சமயம் அரிசி குழஞ்சுவோம். ஒரு வீட்டில் கொண்டாடி சமையல் பண்ணி வச்சா புருஷங்காரன் கேட்டேன், இது என்னங்க, இது என்னது இப்படி அரிசி குழஞ்சு போச்சு அப்படின்னு. அவ சொன்னா அரிசி சரியில்லைன்னா, அரிசி சரியில்லைன்னா. உடனே வேணாங்க அரிசியை மாற்றி வேற அரிசி கொண்டு வந்து வச்சான். உடனே சமையல் பண்ணான். மறுநாளும் குழஞ்சு வச்சு. என்ன இன்னைக்கும் குழஞ்சு வச்சு அப்படின்னா, அடுப்பு சரியில்லைனா, இன்னைக்கு அடுப்பு சரியில்லைனா. அப்புறம் அடுப்பை மாத்துறேன். அடுப்பை மாத்தின பாரு 3வது நாள் கொண்டாந்து கொடுத்தா அப்பவும் குழஞ்சு வச்சு. என்னன்னா விறகு சரியில்லைனா. அப்ப இவ சரியில்லைன்னு ஒரு நாள் சொல்ற. நம்ம எப்போதுமே இன்னொருத்த பேர்லாம் சொல்றோம்.
குடைஞ்சு போறதுங்கிறதுக்கு அது தானாகவும் குலையலாம், பிறராலையும் குலைக்கப்படலாம். தன்வினை பிறவின்னு சொல்ல மாதிரி குழைந்த பத்து, குழைத்த பத்து. குழைந்தனா நம்மளே செய்யுது, நாமே குலைகிறது, குழைஞ்ச பத்து. அப்ப எப்படி குலைகிறான் பாரு அவனே அப்படிங்கிறான் பத்தியா, குலைகிறா அப்படிங்கிறான், குழைந்த பத்து. அது இது குடைத்த பத்து. அப்ப பிறவினை பகவான் நம்மளை குலைக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கொண்டு, இந்த வார்த்தையிலேயே அது இலக்கணம், வார்த்தையிலேயே இலக்கணம் இருக்கும், இலக்கணத்திலேயே ஒரு உட்பொருள் இருக்கும், அதான் உள்ளீடுன்னு சொல்றது. ஒரு உட்பொருள் குடைத்த பத்துனா பகவான் நம்மளை குலைச்சிட்டாரு. யார குலைச்சிட்டாரு? மாணிக்கவாசர் சொல்றார், என்ன குலைச்சிட்டாரு அப்படின்னு. இந்த குலைக்கிறதுங்கிறது இப்ப நமக்கெல்லாம் குலைச்சாதான் சாப்பிட முடியுது, நமக்கு அது நன்மை. ஆனா ரொம்ப பேர் குலைச்சா சாப்பிட மாட்டேன், இது என்னடா இது, என்ன பாயசம் மாதிரி கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு சாப்பிட எந்திரிச்சு போயிடாங்க. அவங்களுக்கெல்லாம் எல்லாம் கடிச்சு திங்கணும், பல்லெல்லாம் நல்லா இருக்கிற எல்லாம் கடிச்சு திங்கணும். அப்படி எலும்பியே கடிக்கிறேன். அதனால குலைத்த பத்து கடிக்கணும். இது நன்மைன்னு சொல்லலாம் குலைகிறது. சில பேருக்கு அது நல்லது இல்லைன்னு சொல்வார்கள். இவர் எப்படி பாக்குறாரு பாருங்க, இவருடைய பார்வையில் எப்படி இருக்குன்னு பாப்போம். குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையே உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கனவா என ஆழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறைசே சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாதொழிவதே அம்மானே உன் அடியேற்கே. குழைத்த வைத்த இந்த பாட்டை பழைய உரைகாரர்கள் என்ன சொல்வார்கள், ரொம்ப பேர் பழைய உரையில எழுதியிருக்காங்க. இப்போ புதுசா ரொம்ப பேர் உரை எழுதுறாங்க. பழைய உரைகாரர்கள், அவங்களுக்கு உரைகாரர்கள் பேரு, உரையாசிரியர்கள். அவங்க ஆத்ம நிவேதனம் எழுதியிருக்காங்க. இதுக்கு என்ன உரை? ஆத்ம நிவேதனம். நிவேதனம்னா என்ன? நைவேத்தியம் பண்றோம்ல, நைவேத்தியத்துக்கு தான் நிவேதனம்னு பேரு. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றோம். பொருள்களை அரிசி, பருப்பு, எண்ணெய், நெய், என்னென்னமோலாம் நைவேத்தியம் பண்றோம், எல்லாத்தையும் கலந்தும் பண்றோம் நைவேத்தியம். எதை ரொம்ப உயர்ந்த நைவேத்தியம் சொல்றேன், ஆத்மாவை நைவேத்தியம் பண்ணணுங்கிறேன். ஆத்மா நிவேதனம். ஆத்மாவை எப்படி நிவேதனம் பண்றேன்னா, உடலையே கொடுக்கணும், உயிரையே கொடுக்கணும். உயிரை கொடுக்கறதுக்கு பேரு அது ஒரு அத உயிர் நிவேதனம் சொல்ல மாட்டேன், அதை கூட ஆத்ம நிவேதனம்னு சொல்வார்கள். ஒருத்தர் ஒரு பெரிய மகான் இருந்தாரு, அவர்கிட்ட ஒரு சீடர் இருந்தாரு. அந்த சீடர் நல்லாவே பாடமெல்லாம் நடத்துவாரு, மக்களுக்கு நிறைய செய்திகள் சொல்லுவாரு. ஒரு நாள் சொன்னாரு, நான் கங்கைக்கு போறேன்னு சொன்னாரு. கங்கை போனாரு, கங்கையில நடந்து போய் கங்கைக்குள்ள போய்த்தாரு. கங்கைக்குள்ளே போய்த்தாரு. கரையில் என்ன சொன்னா, நான் ஆத்ம நிவேதனம் பண்ண போறேன் அப்படி உடம்பையே நிவேதனம் பண்ணிட்டாரு. உடம்பையே நிவேதனம் பண்ணிட்டாரு, கங்கைக்கு நிவேதனம் பண்ணிட்டாரு. அது இப்ப கங்கை அதுவா எல்லாரையும் நிவேதனம் பண்ணிக்குது. ஊருக்குள்ள அள்ளிக்கிட்டு போகுது ரொம்ப பேரை. அது வேற, அவங்க கூட போய் நிவேதனம் பண்ணுவாங்க. ஆத்ம நிவேதனம் அப்படி ஒரு மனுஷன் பண்ணுவானே. ஆனா ரொம்ப உயர்ந்த நிவேதனம். உலகத்துல இருக்கிற நிவேதனங்கள் நைவேத்தியத்திலேயே ரொம்ப சிறந்த நைவேத்தியம் எது, நிவேதனம் எதுனா ஆத்ம நிவேதனம். எனக்கு கூட அப்படி ஒரு ஆசை உண்டு, இந்த காலம் அப்படி ஒரு ஆசை உண்டு. நம்ம அப்படி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குமேனா, பகவான் நமக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாருன்னா நம்ம பண்ணலாம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. ஆனா அதெல்லாம் எப்படி நிறைவேற்றுவான் பகவான் நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு உயர்ந்த நிவேதனம். அது எதை வேணா நீங்க நிவேதனம் பண்ணலாம். ஆனா ஆத்ம நிவேதனம் இருக்கு பாருங்க, அது சாதாரணம் இல்ல. அப்படி ஆத்ம நிவேதனம் தான் இதனுடைய பொருள் அப்படின்னு பழைய உரைகாரர்கள் சொல்லியிருக்கா. குழைத்தால் பண்டை கொடுவினை நோய். இப்ப பழைய கொடுவினை நம்ம செஞ்செல்லாம் கொடுவினை. காவாய் உடையாய் கொடுவினை திருப்பி சொல்ல, அது கொடுவினை. நான் கொடுவினை, அந்த கொடுவினைக்கு உரியவே நான். கொடுவினை நான் செஞ்சிருக்கேன், அந்த கொடுவினை எல்லாம் என்ன போட்டு அமுக்குது, என்ன போட்டு குடைக்குது. கொடுவினை என்ன செய்யுது? குடைக்குது. குடைத்தால் பண்டை கொடுவினை நோய். பழைய காலத்து கொடுவினை அது ஒரு நோய் தானே. வினைங்கிறது ஒரு நோய் தானே. பிறவியே ஒரு பிணிதானே, பிறவி பிணி அப்படிதான் சொல்ற. பிறவியே பிணிதானே. அதனால இந்த வினையினாலதான் பிறவி. அந்த பிறவியை நீக்கணுங்கிறது தான் இறைவனுடைய திருவருளை நம்ம வேண்டது, திருவடிகளை வணங்குறது, அந்த திருவடியில போய் சேர்றது. அதான் ஆத்மாவை கொண்டு அதில் நிவேதனம் பண்றது. குழைத்தால் பண்டை கொடுவினை. பண்டை கொடுவினை பல காலத்துல இருந்து நம்ம செஞ்சது இருக்கு பாருங்க, அதெல்லாம் பழைய கொடுவினைகள். அது என்ன போட்டு குலைக்குது. காவாய், நீ என்ன செய்யணும்? அது குலைக்கிற போது என்ன நீ காக்கணும். இந்த பிசைல் அடிக்கும்,
குக்கர்ல வச்சிருவாங்க. இந்த 3வது விசில் அடிச்சா எனக்கு சொல்லுங்கம்பா. அது எத்தனை விசில் அடிச்சுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு விசில் அடிச்சதே தெரியாது. அதை கவனிச்சாத்தானே. அப்புறம் வந்து அது குழஞ்சு போயிடும். நான் உங்களை அப்பவே சொன்னேன், நீங்க சொல்லலை. நான் அதுக்கும் ஒரு சொல்லல. ஏன் அது விசில் அடிச்சதுன்னு தெரியாது, அது குழஞ்சு போனதும் தெரியாது. அதிகமா போனுச்சுன்னா குழஞ்சான போகும். குழைத்தால் பண்டை கொடுவினை நோய், அது குழைச்சதுன்னா காவாய், நீ அப்ப வந்து காக்கணும். இந்த விசில் அடிச்சதுன்னா நம்ம எடுத்து விடணும்னு சொல்ல பாருங்க. அதே மாதிரி நீ வந்து என்ன காக்கணும், குழைக்கிறவன். உடையாய், உடையாய்னா நீ உடையவன், நீந்த உடையவன், நான் உடைமை, உடையாய் கொடுவினையே உழைத்தால் உறுதி உண்டோத. நான் ரொம்ப உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், அதுக்கு உறுதி இல்லையா, அதுக்கு பலன் இல்லையா, உண்டுதானே. உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கனவாய் எனையாள். இந்த இடத்துல ரொம்ப கொஞ்சிராப்ப உமையாள் கனவா, இப்படி ஒரு பாட்டு, இப்படி ஒரு வார்த்தை இதுவரைக்கும் திருவாசகத்துல வரல. உமையாள் கனவான்னு இங்கே வந்திருக்கா பத்தியா, வரல. உமையாள் கனவான உமையாள் ஏன் சொல்றாரு? உமையாள் வந்து ரொம்ப அன்புடையவர். பகவானை விட பகவதிக்குத்தான் அன்பு அதிகம், தெரியுதா? இவர் இருக்காரு நம்ம பக்த ராமதாஸ், அவர் ராமனுக்கு கோயில் கட்டிவிட்டாரு. அவர் நம்ம மாணிக்கவாசர் கதை மாத்தேன். மாணிக்கவாசர் மந்திரி, அந்த சர்க்கார் பணத்துல தான் கோயில் கட்டினாரு, அதுக்குதான் அவருக்கு தண்டனை. அதே மாதிரி அவனும் பக்த ராமதாசும், அவர் வந்து ஆந்திரா கிருஷ்ணா நதிக்கரை, நான் அந்த கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன். அவர் தான் அங்க தாசில்தார். அவருக்கு வசூலானுச்சு. அவர் கோயில் கட்டுறோம்னா ஊருக்காரங்க இங்க இருந்தா கட்டினாங்க, எல்லாரும் இங்க வந்து கட்டினா ஊருக்காரங்க நடுவில் இவர்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. எப்போதும் செட்டி சேருவாங்க, கடைசியா நம்ம விட்டுட்டு போயிடுவாங்க பத்திரிக்கிறா. அதனால நம்ம பேர் தலையிடுறதே இல்லை, தலையிட்டா நம்ம ஊருக்கு வந்துடும்னு. ரொம்ப பணக்காரனா இருக்கும், பணம் கொடுக்கணும்னு வரமாட்டேன், ஏன்னா வந்து அவன் தலையில வந்து விழுந்துடும் மிச்சம் இருக்கலாம். அதனால எல்லாரும் இவற்றுக்கு பொறுப்பட விட்டுட்டு போயிட்டாங்க. இவரு கட்டாரு, தங்க சொத்தையெல்லாம் வித்தாரு, நகையெல்லாம் வித்தாரு. கடைசியா சர்க்கார் பணம் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் போட்டு கட்டிவிட்டாரு கோயில. கோயில் கட்டியாச்சு, கும்பாபிஷேகம் பண்ணி வச்சு. அவருக்கு வேண்டாதான் எழுதி போட்டான் சர்க்காருக்கு. அப்போ முஸ்லீம் மன்னர் அவன் உடனே ஆளை வச்சு பிடிச்சிட்டு வரல, பணத்தை வாங்க இல்லைன்னா பிடிச்சிட்டு வரல. பணத்தை காட்டாங்க, பணம் இல்லை, பிடிச்சி போனாங்க. அவனை கொண்டு ஜெயில போறாங்க. கோல்கொண்டா கோட்டையில ஓட்டுவிட்டாங்க. ஆந்திராவில் கோல்கொண்டா தான். கோல்கொண்டாங்கிறது எங்க இருக்குன்னா ஹைதராபாத்ல இருக்கு. அந்த கோட்டையில கொண்டு போட்டுவிட்டாங்க. அது பெரிய ஜெயில், உயரமான ஜெயில். அங்கேருந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை உப்பு இல்லாத கஞ்சி அனுப்புவாங்க மேல ஜன்னல்ல இருந்து. அதைத்தான் அவன் குடிக்கணும், உப்பு இல்லாத கஞ்சி. அப்படித்தான் வரும், ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான். அப்படிதான் சாப்பிட்டு இருந்தாரு. ரொம்ப நாள் ஜெயில போட்டாங்க அவரை, முஸ்லீம் மன்னர். அவர் பார்த்தாரு. உடனே அங்க இருந்து ஒரு கல் எடுத்துக்கிட்டு அந்த ராமருடைய சிலையை எழுதினாரு. ராமர் விக்கிரகத்தை அப்படியே தட்டி 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 தட்டி, அது கல்லு கோட்டை தானே, தட்டி 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 பள்ளமாக்கி அப்படி தலை, கண்ணு, காது, மூக்கு, உடம்பு, கை, காலு எல்லாம் பண்ணிட்டாரு. ராமனே வந்துட்டேன், ராமன் உருவம் வந்துருச்சு. அப்போ ராமா நீ என்னை காப்பாற்றப்படாதா, உனக்காத்தானப்பா கோயில் கட்டினேன், நீ என்னை காப்பாற்றப்படாதா அப்படின்னு கொலைகிறாரு. அவன் காப்பாத்தல. அப்புறம் மாத்தாரு, இவன் காப்பாற்ற மாட்டான், நம்ம சீதையை வடிப்போம், அம்பாள் தான் நமக்கு உதவி செய்வா அப்படின்னு சீதை வடிவத்தை செஞ்சாராம். சீதை வடிவத்தை செஞ்ச உடனே அம்மா நீனாவது என்னை காப்பாற்றப்படாதா அப்படின்னாரு. அன்னைக்கு ராத்திரியே ராமனும் லட்சுமணனும் அவர்கிட்ட அந்த துர்க்கங்கட போயிட்டாரு. போய் முஸ்லிம் மன்னர்கிட்ட ராத்திரி நேரம் 12 மணி, அவன் தூங்கிட்டு இருக்கான். அந்த படத்துக்கு போயிட்டா, 2 பேரும் கையில வில்லு வச்சிருக்கா. போயிட்டா, போனா கலப்புறாங்க மகாராஜா மகாராஜா. எந்திரிச்சு பார்த்தா 2 பேரும் தடியங்களா நிக்கிறாங்க. என்னடா அது இப்படி, எப்படா இவ்வளவையும் கடந்து வந்தேன், இவ்வளவு பாதுகாப்பு இருக்கு, இப்படியும் கடந்து உள்ள வந்து என்னன்னு கேட்டேன். இந்த அப்படி அப்படின்னு ரெண்டு ஆளுக்கு ஒரு முடிச்சு கொடுக்குறா. இதுல காசு இருக்கு, எண்ணிப்பாரு. அவன் எவ்வளவு தரும் உனக்கு? பக்த ராமதாஸ், இந்த பணம் இதுல இருக்கு, தங்கம் முகரா எடுத்துக்க. அவனை கதவை திறந்து விடணும். அவன் பயந்துக்கிட்டு அவ்வளவு பணம் அதுக்குள்ள இருக்கு. உடனே ஆர்டர் போட்டு கதவை திறந்து போனாங்க. கதவை திறந்தாங்க. ராத்திரில இவ்வளவு நடக்குது, கதவை திறந்தாச்சு. பக்த ராமதாஸ் வெளியே வந்தாச்சு. என்னன்னு உன்னை விடுவிச்சுட்டா, உனக்கு ஏப்பா நான் பணம் கட்டல, உனக்கு மேல 2 பேரும் வந்து கட்டினாங்க. யாரப்பா 2 பேரும் அப்படின்னா, அதான் ராமனும் லட்சுமணனும். அவன் ராஜாவே வந்துட்டான். அப்பதான் ராஜாவுக்கு தெரியுது, ஆகா வில்லெல்லாம் வச்சிருந்தாங்க, ராமன் லட்சுமணன் தான் வந்திருக்கான், நமக்கு தெரியாது, மற்றவன் அந்த வர முடியாது. அப்ப ராமனும் லட்சுமணன் தான் வந்திருக்காங்கன்னு அவனுக்கு புரிஞ்சு வச்சு ராஜாவுக்கு. உடனே ஓடியாரான் ராமதாஸ் ராமனும் லட்சுமணன் வந்து உனக்கா பணம் கொடுத்தாப்ப இந்த மாதிரி பணம் அப்படி சொல்லி காட்டினோடனே அவங்க என்ன, மகாராஜ் என்னை விட நீ தான் புண்ணியசாலி. எப்படின்னா, நான் இவ்வளவு காலம் ராமனை பாடினேன், ராமன் சிதையெல்லாம் வரைச்சேன், அம்பாளை எனக்கு காட்சி கொடுக்கல, உனக்கு காட்சி கொடுத்துருக்கான் பத்தியா. நான் என்னப்பா பண்ணேன்,
உன் பணத்துல நான் கோயில் கட்டினேன், உன் பணத்துல நான் கோயில் கட்டினேன், அதனால உனக்கு காட்சி. அந்த தர்மம்ங்கிறது எவ்வளவு நுட்பமா இருக்குது பார்த்தீங்களா? தர்மம்ங்கிறது ரொம்ப நுட்பமான சொல்லுவேன். அப்படி தர்மம் ரொம்ப நுட்பமா இருக்கு. உனக்கு நீ தானே இந்த பணத்தை புரியவேன் அப்படின்னு சொன்ன. அப்ப அவரு ராமனை படிச்சாரு, ராமன் வரல. ஆனா சீதையை படிச்சோன்னு அத உமையாள் கனவாங்கிறார். உமையாள் கனவான என்ன அர்த்தம்? உமையாள் ரொம்ப ஆர்வமானவ. உமையாள் கனவா ஏனையாழ்வாய். ஏன் உமையாள் கனவான்னு சொன்னா தெரியுமா? உமையாள் கனவானா அதுக்கு ரொம்ப அது சொல்றால, எங்க உமையாச்சி பேரல்லவே அப்படின்பா. உமையாச்சி பேரன் அப்படின்பா. உமையாச்சிக்கு ஒரு புருஷன் இருப்பேன், அவன் பேரை சொல்ல மாட்டாங்க, உமையாச்சி பேரன் அப்படித்தான் அவங்க சொல்றீங்க. பாருங்க இந்த பொம்பளை பாருங்க, அவங்க ஆம்பளைய வேற சொல்லி சொல்றாளா பாருங்க, யாராவது சொல்லலாம். நீங்க பாருங்க சாதாரண பேசி பாருங்க, பொம்பளைய வேற சொல்லி அவங்க பேரன், அவங்க வீட்டுக்காரரு, அவங்க தங்கச்சி, அப்படிதான் பொம்பளைய பெறத்த. இந்த பொம்பளைய பெற சொன்னா கனிவு அதிகம், அப்ப அன்பு அதிகம், பக்தி அதிகம், கருணை அதிகம். அதனால உமையாள் கனவா எனையாழ்வாய். முதல்ல சொன்னாரு கொடுவினை நோய் காவாயின்னு சொன்னாரு, அவன் காக்க மாட்டேன். அதனால என்ன சொன்னாரு? உமையாள் கனவா ஏனையாழ்வாய். ரெப்படிஷன். உமையாள் கனவா, உமையாளுடைய கணவனே. எங்கேயாவது இந்த உமையாள் கனவான வந்திருக்கா பத்தியில? இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம்ல, இப்பதான் முதல் முறையா வருது. ஏன்னா அவ்வளவு குழஞ்சு போய் கிடக்காரு அவர், கஷ்டப்படுத்தி இருக்கு, அந்த வினை இருக்கு, அவரை போட்டு கஷ்டப்படுத்தி. ஒவ்வொரு வினை ஒவ்வொருத்தனை என்ன கஷ்டப்படுத்து ஒண்ணும் இல்லைங்க. நம்ம டாக்டர் அளவு எவ்வளவு தர்மம் பண்ணவர். ஆனா தர்மம் எல்லாம் பின்னாலதான் பண்ணாரு. முதல்ல தொழில் பண்ணாரு, பணம் சம்பாதிச்சாரு. பின்னால தர்மம் பண்ண ஆரம்பிச்சோன்னா அவருக்கு தர்மத்துல கவனம் வந்துச்சு. நிறைய தர்மம்னா கடைசியில ஒண்ணுமே விராலதான் பண்ணாரு. ஆனா அவருக்கு அந்த வினையினால எவ்வளவு பெரிய வியாதிகள் தெரியுமா? உலகத்திலேயே அன்னைக்கு பெரிய வியாதி 3 வியாதி, 3 வியாதி அவருக்கு வந்துருச்சு. கேன்சர் வந்துருச்சு அவருக்கு, டிபி வந்துருச்சு அவருக்கு, அப்புறம் தொழுநோய் வந்துருச்சு. இந்த 3 தான் பெரிய வியாதி. 3மே அவருக்கு சேர்ந்துக்கிருச்சுங்க. இவ்வளவு அவர் கஷ்டப்படுறோம். நாங்க 2 பேரும் போய் பார்த்தோம். சாகர 1 வருஷத்துக்கு முன்னால நாங்க அலாபா காலேஜ்ல இருந்து யூனிவர்சிட்டிக்கு ஆரேட்டர்னா, யூனிவர்சிட்டி ஆரேட்டர் மெட்ராஸுக்கு மீட்டிங் பேச போறேன். அப்ப இங்க இருந்து எனக்கு 100 ரூபா கொடுத்தா, அப்ப அதெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, 6000 ரூபா தான் ட்ரெயின் சார்ஜ். இவ்வளையும் கூட்டிட்டு போனேன் மெட்ராஸ்ல போய் பார்த்தா வேப்பேரி பங்களா. இன்னைக்கு அந்த சாலைக்கு அளவிட்டாரு சாலைன்னு தான் பேரு. இன்னைக்கு வேப்பேரியில அளவிச்சார் சாலைன்னு பேருக்கு. அங்க ஒரு ஸ்கூல்லாம் நடக்குது, மேடம் நடத்துறாங்க. அங்க போய் பார்த்தோம். நாங்க போனா 20 பேர் உட்கார்ந்துருக்காங்க அவரை பாக்குறதுக்கு வேப்பேரி பங்களால. நான் அரு சோமசுந்தரம் அலாபா காலேஜ் ஸ்டூடெண்ட், யூனிவர்சிட்டி ஆரேட்டர், அதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு எழுதி ஒரு தாள் எழுதி கொடுத்து விட்டேன். நான் தான் கடைசி ஆள். 20 ஆள் உட்காந்து, 6 ஆள் உட்காந்துருக்கா. போலீஸ் கமிஷனர் உட்காந்துருக்காரு, பெரிய தொழிலதிபர் உட்காந்துருக்கேன், வடநாட்டுல இருந்து வந்த பெரிய பெரிய அதிபர்கள்லாம் உட்காந்துருக்காங்க, பெரிய பெரிய ஆட்களா உட்காந்துருக்காங்க. ஆனா இது போயிடுச்சு. அவருக்கு டாக்டர் தாய்மான சுவாமின்னு அன்னைக்கு பெரிய டாக்டர், அவர் சும்மாவே அவருக்கு வைத்தியம் பண்ணாரு. அவர் விட்டு மருந்தை போட்டு இவருக்கு வைத்தியம் பண்ணாரு. ஏன்னா விட்ட பணம் கிடையாது. அப்படி உள்ள போனுச்சு. அவர் முடிஞ்சுட்டு அவர் வைத்தியம் டாக்டர் போயிட்டாரு. போனோன்னா அவர் இந்த சீட்டெல்லாம் பார்த்து ஒன்னொன்னா பாக்குறாரு. கடைசியா 20வது சீட்டா இருக்கு. நான் ஆச்சரியமா போனோம். அவர் 20வது சீட்ல அரு சோமசுந்தரம் அலாபா காலேஜ் ஸ்டூடெண்ட், யூனிவர்சிட்டி ஆரேட்டர், அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு என்ன கூப்பிட்டாரு. முதல்ல 20 பேர் உட்காந்துருக்கேன், முக்கியமான ஆளு. அவ்வளவு பேரையும் விட்டுட்டாரு. என்ன கூப்பிட்டாரு? என்ன ஸ்டூடெண்ட்னு அவருக்கு அவ்வளவு இஷ்டம். அதுதான் நாங்க முதல் முறையா அங்க சந்திக்க போறோம். உள்ள கூப்பிட்டா எப்படி படுத்துக்கா தெரியுமா? ஒரு ஸ்ட்ரெச்சர்ல வெறும் எலும்பு கூடுதாங்க கிடக்கு. ஸ்ட்ரெச்சர்ல படுத்திருக்கிறாரு, எலும்பு கூடுதான். ஒன்னும் துணியெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு துணி லேசா இந்த எப்போதும் போர்த்திக்கா மேல ஒண்ணு, அது மாதிரி ஒரு துண்டத்தான் மேல போர்த்திருக்கான். ஒரு துண்டு தான் மேல போர்த்தி இருக்கு, மற்றபடி ஒண்ணும் இல்லைங்க. வெறும் அப்ப அவர் இந்த கையெடுத்து என்ன கும்பிடுறாருங்க. கையெடுத்து கும்பிடுறாரு. கையெடுத்து கும்பிட வரல, இவ்வளவு தான் வருது. அப்ப நான் அவரோட கையை சேர்த்து நான் தான் வச்சேன். கும்பிட்டாரு, நானும் கும்பிட்டேன், அவளும் கும்பிட்டான். நான் தான் சோமசுந்தரம், பிஏ ஸ்டூடெண்ட், இங்க அலாபா காலேஜ், இங்க யூனிவர்சிட்டி ஆரேஷனுக்காக வந்தேன். இதே யாருன்னாரு, என் ஒய்ஃப். உனக்கு அதுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சா? அப்ப 15 வயசு. உனக்கு அதுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னாரு. ஆமாண்ணே. 2 பேருமா தான் வந்தீங்களா அப்படின்னாரு. ஆமாண்ணே. எல்லாரும் பாக்குறீங்களா இங்க? ஆமா எல்லாம் பாக்குறேன். அதான் உங்களை பார்த்துட்டு போகணும், முதல்ல இங்க உங்களை பார்க்க தான் வந்தேன். அப்ப சொன்னாரு, ஆரேட்டருங்கிறது சாதாரணம் இல்ல சோமசுந்தரம். பேச்சுங்கிறது ஒரு பெரிய சக்தி, அது ஒரு பெரிய வித்தை. இட் இஸ் நாட் ஒன்லி an art, it is an asset. It is not only an art, it is an asset. அது ஒரு பெரிய சொத்துனார். யூ ப்ளீஸ் மெயின்டைன் இட் அப்படின்னு. யூ ப்ளீஸ் மெயின்டைன், அது பெரிய சொத்து, அதை பாதுகாத்துக்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை அது. யூ ப்ளீஸ் மெயின்டைன், இட் இஸ் an asset.
அதான் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கல. இட் இஸ் அன் அசட் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவரு அந்த கொடு வினையில அவர் கொடியவனாகி குழஞ்சி கிடக்காருங்க. அந்த காட்சியை நான் பார்த்தேன். அது மாதிரி நான் ஒரு ஆளை பார்த்தது, அப்படி ஒரு நோயில கஷ்டப்பட்டு குழஞ்சி கிடந்த ஆளை நான் அன்னைக்கு தான் பார்த்தேன் கண்ணால. நான் எப்பவுமே இந்த கதையை சொல்றது என்னுடைய அனுபவங்களையே சொல்லுவேன். காரணம் என்னன்னா, நம்ம அனுபவத்தை சொல்லுவோம். எந்த புராணத்தை இதிகாசத்தை எடுத்தாலும் அது நமக்கு அனுபவத்துக்கு எப்படி வந்திருக்குது அப்படிங்கறத சொல்லுவாங்க. யார் அனுபவத்துல வந்ததையும் சொல்றதை விட நம்ம அனுபவத்துல வந்ததை சொல்லணும். அப்பதான் நம்ம உணர முடியும். அவர் அப்படி குழஞ்சு கிடந்தாரு. உழைத்தால் பண்டை கொடுவினை நோய், பழைய கொடுவினை தான் அவருக்கு 3 முக்கியமான வியாதியும் அவரை போட்டு குழைச்சு பிடிச்சு காவாய் அப்படின்னு சொன்னாரு. காக்கல உமையாள் கணவாய் ஏனையாழ்வாய், உடனே சட்டுன்னு பிளேட்டை மாத்திட்டாரு, உமையாள் கணவான ஆரம்பிச்சாரு. ஏன்னா பெண்களுக்கு கருணை அதிகம், பக்தி அதிகம், பிரியம் அதிகம், அன்பு அதிகம். அதனால உமையாள் கணவாய் இணையாள் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ. அருமையான வார்த்தை. நான் பல செஞ்சிட்டேன்னு வச்சுக்க, எப்போ செஞ்சுட்டேன், அதை பொறுத்துக்க மாட்டியா நீ? பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ. சிறியோர் செய்த சிறுபிழையெல்லாம் பெரியோராய் பொறுப்பது கடனே அப்படின்னு பழைய காலத்து பாட்டு. சிறியவர்கள் சின்ன பிள்ளை செய்வார்கள், அதையெல்லாம் பெரியவர்களா இருக்க பொறுத்துக்கணும். பொறுத்துக்கணும் கண்டுக்கவே கூடாது. நான்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. கண்டாத்தானே அப்புறம் பொறுத்துக்கிறது. நான்லாம் கண்டுக்கிறேன் விட்டுருன்னு அப்படி விட்டு. நாங்க நிறைய இயக்கங்கள் நடத்துவோம். அங்கங்க சில தவறுகள் நடக்கும். நான்லாம் இப்படின்றேன், கையை காட்டுறேன், போங்கன்று ஆல்ரைட் ப்ரொசீட் இப்படி. ஏன்னா அதை போய் நம்ம கண்டுபிடிச்சுக்கிட்டோம்னா நம்ம வேலை கட்டு போயிடும். சின்ன விஷயங்கள்லாம் நம்ம தலையிடப்படுது. பெரிய விஷயங்கள்ல ஈடுபட்டு போது சின்ன விஷயங்களை கவனிக்க. ரொம்ப பேர் இந்த பெரிய விஷயத்தை விட்டுருவேன், சின்ன விஷயத்தையே பிடிச்சிப்பேன். ராஜாஜி பெரிய அறிவாளிங்க. அவர் அரசியல்ல தோத்து போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவருக்கு ஆளே சேரல, அவருடைய கட்சிக்கெல்லாம் ஆள் சேரல. காரணம் என்னன்னா, நாளைக்கு அங்க மாநாடு நடக்கும். அப்போ அவங்க தான் காங்கிரஸுக்கெல்லாம் தலைவராக இருந்தாரு, முதல் மந்திரியாவில் அந்த ரொம்ப பெரிய புகழோடு இருந்தாரு. மாநாடு நடக்குன்னா முத நாளே போயிடுவாரு. முத நாளே போய் அங்க இருக்க தலைவர், செயலாளர், பொருளாளர், கட்சி எல்லாம் அந்த கணக்கு கொண்டா, ரசீதை கொண்டா, எத்தனை ரசீதை அடிச்சா, யாருக்கு பணம் கொடுத்தா, எவ்வளவு பணம் வசூலா இருக்கு, அந்த கணக்கெல்லாம் கொண்டா, என்ன மிச்சம் இருக்கு, இந்த கணக்கெல்லாம் கட்டுட்டு இருப்பாரு. எவனுக்கா பிடிக்குமா இப்படி கணக்கு கேட்டா? இப்படியெல்லாம் உட்காந்துக்கிட்டு கணக்கு கேட்டா எவனுக்கும் பிடிக்க. எவங்க கணக்கு எழுதுற வாங்கி பைக்கில் விட்டுருக்காங்க, சொல்லி போய்க்கிட்டு கேட்டா அவன் முடிவு வச்சுட்டு போயில. இதெல்லாம் உட்காந்து கணக்கு எழுது, கணக்கு பிள்ளைய வச்சிருக்கேன். கட்சிக்காரன் வந்து கணக்கு பிள்ளை தான் வச்சுக்கல. 8 வருஷம் பண்ணா 10 ரூபா வந்துச்சா பைக்கில் வச்சிருக்கேன், சில 8 ரூபா வச்சா சொல்லிட்டு போறேன். அவ்வளவுதான் அவனுக்கு முடியும். அவனை போய் நீ கணக்கு எடுத்து, இவன் அவன் ஆபீஸா நடத்துறேன். இவருக்கு அந்த சைக்காலஜி தெரியாது. அந்த கணக்கு கொண்டா எங்க ரசீது புஸ்தகம், எந்த அச்சாவசியம் அடிச்சா, அது எத்தனை ரசீது புஸ்தகம் அடிச்சா, எத்தனை நாள் கழிச்சிருக்கா, எவ்வளவு ரூபா வந்திருக்கு, அதுக்கு என்ன கணக்கு, வவுச்சருங்க, இதெல்லாம் கட்டிட்டு போற. அவங்களுக்கு இவர் என்னடா அவங்களுக்கு பழக்கமே இல்லை. அதனால அவங்க என்ன செய்யணும், இந்த ஆள் எப்படா தொலைவாக இருந்தாங்க தெரியுதா? அதனால காமராஜ் வந்து அவர் போச்சு விட்டாங்க எல்லாரும். காமராஜ் தெரியுமா, அந்த மாநாடு நடக்குதா 9:50க்கு மாநாடுனா 9:45க்கு தான் வருவாரு. வந்தோடனே மாநாடு போயிடுவாரு. அவங்க இந்த கணக்கு அதெல்லாம் சரிதான் பாத்துக்க போப்பா, அதெல்லாம் சரிதான் போ, ஏறு மேடையில் அடுத்து போய். அப்புறம் ஒருத்தங்க அந்த பணத்தை சம்பாதிச்சு அப்படியே எடுத்து, நீ சம்பாதிச்சு எடுத்துட போங்கடா, வேலையை பாருங்கடா. அவன் நடத்துறாங்கடா மாநாடு. அதை விட்டு நீ அவன் பேரை குறை சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் ஓம்படமா ஆட்டோ வசூல் பண்றேன், ஆட்டோ செலவழிக்கிறேன், அதுல 2 ரூபா எடுத்துட்டா உனக்கு என்னடா வந்துச்சு அப்படி காப்பா இருக்கு. அதுல என்ன உனக்கு வந்துச்சு? அதனால உமையாள் கனவா எனையாழ்வாய். பொம்பளைய ரொம்ப கணக்கு கேட்க மாட்டா தெரியுமோ? நீங்க ஆம்பளையதான் கணக்கெல்லாம் கேட்குது. பொம்பளைய அவங்களுக்கு தான் கணக்கு பார்த்துக்கோ, அடுத்த ஆள ரொம்ப கணக்கு கேட்க மாட்டா. நீங்க பாருங்க, பொம்பளைய ரொம்ப கொடுத்தா வாங்கி வைக்க வச்சுக்குவா. ஆம்பளை இதுக்கு என்னது வவுச்சர் எழுதி கொடு எனக்கு, இப்ப நான் இந்த பிள்ளைய கேட்பேன், அதை எழுதி கொடு, இப்ப இதை கணக்கெல்லாம் இருந்துச்சுன்னா சாலில் எழுதி கொடுங்க, அதை வைப்பேன். அப்ப நான் பார்ப்பேன். பொம்பளைகளுக்கு அந்த பழக்கமே கிடையாது. இந்த கணக்கு பாக்குறலாம் ஆம்பளைகளுக்கு தான், பொம்பளைகளுக்கு. அதனால நீ நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுப்பேன், அது பொறுக்க மாட்டியா நீ? பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ. எப்படி வார்த்தை வச்சலா, நான் பிழை செஞ்சிருப்பேன், அதுக்காக நீ பொறுக்க மாட்டியா? பொறுக்க மாட்டியா? பிறைசேர் சடையாய். ஒரு உதாரணம் சொன்னாரு, பிறைசேர் சடையாய். சிவபெருமானுக்கு ரொம்ப சிறப்பு திங்கள் தான். தோடுடைய செவியன் விடையே அப்படி தூவன் மதி சூடி. அப்புறம் சுந்தரமுத்துசாமி பித்தா பீரை சூடி. அப்புறம் திருவிளையாடல் புறம், திங்களணி திருவாலவாயம் மன்னன், திங்களணி திருவாலவாயம் மன்னன் திருவிளையாட்டுவே அன்பு செய்து கேட்போர். அப்படித்தான் பாட்டு ஆரம்பமே. அப்ப அந்த திங்களுக்கு தான் முக்கியத்துவம். சிவபெருமானுடைய தலையில இருக்கிற
திங்கள் ஜடாமுடியில திங்கள் தான். ஜடாமுடியில திங்கள் இருக்கு, பாம்பு இருக்கு, கங்கை இருக்கு, இவ்வளவு இருக்கு. ஆனா எதுக்கு முக்கியத்துவம்? திங்களுக்கு தான். ஏன் தெரியுமா திங்களுக்கு முக்கியத்துவம்? அந்த திங்கள் அழிகிற போது அந்த சந்திரன் அவர்கிட்ட காலை விழுந்து என்னை காப்பாத்தினேன். ஏன்னா தட்சனுடைய சாபத்தினால அவன் அழிஞ்சிட்டு வந்தேன். கலையெல்லாம் அழிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு கலை தான் இருக்கு. அது முடிஞ்சோன்னா அமாவாசை அழிஞ்சு போயிடும். அப்படி விழுந்த உடனே சிவபெருமான் செஞ்சாரு, தன் தலையில் தூக்கிருக்காரு. அதான் சோமேஸ்வர். அதனால அவர் சோமேஸ்வரன். சோமன்னா திங்கள்னு அர்த்தம், சந்திரன். அவனை தூக்கி வச்சதுனால சோமேஸ்வரன் பேரு. இது எங்க நடந்தது அப்படின்னா சோமநாதபுரத்துல நடந்தது. 12 ஜோலிங்கத்துல ஒண்ணு சோமேஸ்வர். தன் திங்களை தூக்கி தலையில வச்ச பிறைய வச்சதுனால வளர்ந்துருச்சு. அது சாவு இல்லை, இல்லைன்னா செத்துருக்கு, முடிஞ்சிருக்கும். அப்படி அது குறைஞ்சிருச்சு. நான் குறைஞ்சிட்டேன், அதுவும் குறைஞ்சிருச்சு, அதுவும் குறைஞ்சிருச்சு. ஆனா நீ தூக்கி தலையில வச்சோன்னு நிறைஞ்சிருச்சு. அது மாதிரி என்ன நீ குறைச்சிருக்கியே, என்ன நீ காப்பாற்ற வேண்டாமா? பிறைசேர் முடியாய், புரியுதா? பிறைசேர் சடையாய். நீ பிறைய தூக்கி வச்சு காப்பாத்தினியே, அது மாதிரி என்னையே நீ தூக்கி வச்சு காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு அந்த உதாரணம். ஓம பிறைசேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாதொழிவதே. இது முறைதானா? என்ன நீ இப்படி விடுறது, கை விடுறது முறையா அப்படின்னா, அழைத்தால் அருளாவது ஒழிவதே. நீ எனக்கு அருள் செய்யாம ஒழியலாமா அப்படின்னு கேக்குறது. அம்மானே உன் அடியேற்க, அம்மானே உன். அம்மான்னா அம்மான், பெம்மான், எம்மான் எல்லாம் சிவன் வார்த்தை. அம்மான்னு சொல்லலாம், எம்மான்னு சொல்லலாம், பெம்மான்னு சொல்லலாம். அடியேற்க, எனக்கு நீ அருள் செய்ய மாட்டே, அருள் செய்யாம நீ விட்டுருவியா? அடியேன் அல்லல் எல்லாம் முன் அகல ஆண்டாய் என்றிருந்தேன். அடியேன் அல்லல், எனக்கு எவ்வளவு அல்லல். அல்லல்னா துன்பம். அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம். கரும்பு சுந்தரங்க எனக்கு நல்ல நண்பர், பெரிய கோடீஸ்வரங்க. அவங்க வீட்டுல எங்கிட்டு பார்த்தாலும் காரத்தான் நிற்கும். எனக்கு கரும்பு ஆரம்பிச்ச நல்ல நண்பர். அவருடைய மனைவி ராதா நல்ல நட்பு, என்கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாங்க. சுந்தரஞ்சிட்டார் ரொம்ப அன்பர். அது மாதிரி மாணிக்கவாணிட்டார் நல்ல அன்பர். அந்த குடும்பத்தில் 4 பேர் எங்கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அந்த காலத்திலேயே பல மாநாடுகளுக்கு நாங்கெல்லாம் ஒன்னா போயிருக்கோம். அப்ப ஒரு நாள் அருப்புக்கோட்டையில் ஒரு மாநாடு, தமிழாசிரியர் மாநாடு. அதுக்கு நான் தான் மாவட்ட தலைவர். அருப்புக்கோட்டையில் நடக்குது மாநாடு. அப்ப ஏசி ஜிடிஆர்னு வைஸ் சான்சலர் இருந்தார். அவர் மெட்ராஸ்ல லெக்சிகன் கமிட்டிக்கு சேர்மனா இருந்தார் மெட்ராஸ் யூனிட்ல. அவர் தமிழாசிரியர் மாநில தலைவர், நான் மாவட்ட தலைவர் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு. அங்க அருப்புக்கோட்டையில் மாநாடு நடத்துறோம். அந்த மாநாட்டுக்கு அவர் வர்றாரு, டாக்டர் ஏசி செட்டியார். இது இந்த படத்தில் இருக்காரு ஏசி செட்டியார், பெரிய புலவர் அவரு. அப்ப அதுக்கு நம்ம கரும்பு சுந்தரஞ்சிட்டியார் தலைமை தாங்க சொன்னேன், சரினாரு. அதே மாதிரி நாங்கள் கரும்பு சுந்தரஞ்சிட்டியார் வீட்டுக்கு போயிருந்தேன். அவரோட கார் எடுத்துக்கிட்டு ஏசி செட்டியார் ட்ரெயினில் வந்தார். அவரை கூட்டிக்கிட்டு நாங்கள் 3 பேரும் போகிறோம். ஏசி செட்டியார் தனியாக ஒரு காரில் விட்டுட்டோம், நானும் சுந்தரஞ்சிட்டியார் ஒரு காரில் வந்தோம். அப்போ சுந்தரஞ்சிட்டியார் என்ன கேட்குறாரு, சோமசுரம் என் மனைவி எப்போ பார்த்தாலும் இந்த பாட்டையே பாடுறா, அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம்னு இதையே பாடுறா. நான் கூட அவ்வளோ ஒரு நாள் என்ன நமக்கு என்ன அல்லல் இருக்கு, நமக்கு என்ன வல்வினையா இருக்கு, என்ன போகா துயரம் இருக்கு. எங்கிட்டு பார்த்தாலும் காரு ஆளு பணம். அவ்வளோ பெரிய மீனாட்சி மில் 36 மில் அன்னைக்கு அவங்ககிட்ட இருந்துச்சு. அவ்வளோ வசதி இருக்கு, நமக்கு என்ன கஷ்டம், ஏன் இந்த பாட்டையே பாடுற அப்படின்னு கேட்டேன். அவ சொன்னா எனக்கு இந்த ஒரு பாட்டு தான் தெரியும், அதனால நான் அதை பாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா. இனிமே அதை பாடாத, நமக்கு அல்லதும் கிடையாது வல்வினையும் கிடையாது பாடாது அப்படின்னு நான் சொன்னேன். சரியா அவன் ஆனாலும் அப்பதான் அதைத்தான் பாடா, அது சரிதான்னு சரியா அப்படின்னு கேட்டார். எங்களுக்கு என்ன அல்லல் என்ன வல்வினை, ஏன் அதை பாடணும் என்ன கேட்டேன். நான் சொன்னேன், இல்ல உங்க பாட்டு சரிதான் அப்படின்னு. என்ன நீங்களும் சொல்லிய என்ன சரிதான், அல்லல் போம் வல்வினை போம்னா இன்னைக்கு நமக்கு அல்லல் இல்ல, நாளைக்கு அல்லல் வராதுன்னு சொல்ல முடியுமா நான் கேட்டேன். நாளைக்கு அல்லல் வராது அப்படி சொல்ல முடியுமா? அப்படி வந்தாலும் போகணும் அப்படிங்கிறதுக்கு இப்பயே போறது முன்ஜாமீன் மாதிரி. அல்லல் போம் வல்வினை போம், ஆமாமா நீங்க சொல்றது சரிதான். அது மாதிரி பின்னால் அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்துருச்சு. அந்த மில்லெல்லாம் போயிடுச்சே பாத்தீங்களா, 36 மில்லு. இப்ப கருமத்துக்கு அண்ணங்கிட்ட இருக்க மில்லு தான் இருக்க வழியே, பாக்கி மில்லெல்லாம் போயிருச்சு. எதுக்கு சொல்றேன்னா பணம்ங்கிறது நிக்காதுங்க. அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம். அதனால சொல்றேன், அடியே நல்லல் எல்லாமும் அகல. அகலனா அப்படி போயிடணும், அகலனா போயிடணும், அகண்டு போயிடணும். அகண்டுட்டுனா அப்புறம் திரும்பி வராது. அகல ஆண்டாய் என்றிருந்தேன், அப்படித்தான் இருக்கிற, ஏன்னா அந்த விலையெல்லாம் போச்சுட்டா அப்படித்தான் இருந்தேன் என்றிருந்தேன். கொடியேரடையாள் கூறா திரும்பிய உமையாள் கனவா என் கோவே ஆமா என்றருளி செடிசேர் உடலை சிதையாது எத்துக்கங்கள்
சிவலோகா. ஏன் இந்த செடிசேர் உடல், இந்த உடல் இருக்கே செடி மாதிரி, செடியை பார்த்தீங்கன்னா புதரா இருக்கும், கீழே பார்த்தா வேறெல்லாம் அப்படி கொத்து கொத்தா இருக்கும், அதான் செடி. அதுதான் கொத்து கொத்தா வளரும், அதான் செடி. அது மாதிரி நோய் அப்படித்தான், கொத்து கொத்தா வளரும், கொத்து கொத்தா வரும். இந்த பக்கத்துல அடுத்தாச்சா அந்த பக்கம் வந்துடும், அந்த பக்கம் அடுத்தா இந்த பக்கம் வந்துடும். செடிசேர் உடலை, நம்ம உடலாம் அப்படித்தான், தெரியுதா? எவ்வளவோ வியாதிகள், எவ்வளவோ கஷ்டங்கள். செடிசேர் உடலை சிதையாது, அதை உடலை சிதைவிச்சாத்தான் பிறவி போவோம். நீ அப்படி பண்ணல, செடிசேர் உடலை சிதையாது எத்துக்கங்கள் சிவலோகா உடையாய். நீ எதுக்கா இன்னும் இந்த உடம்ப வச்சிருக்க, என் உடம்ப ஏன் என்ன வச்சிருக்காங்கிற, அதான் ஆத்ம நிவேதனம். ஆத்ம நிவேதனம் சொன்னா பத்தியா, அதான் ஆத்ம நிவேதனம். என் உடலை நீ சிதைக்காமல் ஏன் வச்சிருக்க? எத்துக்கு எங்கள் சிவலோகா உடையாய். இத வச்சிருக்க, இந்த உடையவனே இருக்க, உடைமை இருந்தா தானே உடையாய். இது உடமை தானே, உடைய உடமை தானே, இது ஏன் என்ன வச்சிருக்க அப்படிங்கிற அந்த உடம்பை ஏன் வச்சிருக்க? கூவி பணிகொள்ளாது ஒருத்தால் ஒன்றும் போய். நான் கூவுறேன் உன்னை, சிவா 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 சிவான்னு கூவுறேன். ஆனா பணிகொள்ளாது என்ன நீ கைங்கரியம் பண்ண விடாம ஒன்றும் போதுமே உறுத்தால், நீ என்னை தண்டித்தால் அது ஒண்ணு போதுமே. ஏன் அப்படி என்ன தண்டிக்கிற? தண்டிச்சாலும் பரவாயில்ல, நீ என்ன ஏன் அப்படி கஷ்டப்பட்ட குலைக்கிய? ஏன் அப்படி என்ன தண்டிக்கலாம் நான் செஞ்ச தப்புக்கு, ஆனா என்ன இப்படி குலைக்கலாமா? ஒன்றும் போதானாயேனை, நான் ஆறு ஒன்றும் போதானாய, ஒண்ணுக்கு நாய்க்கில்லாத நாய். உலகத்திலேயே இந்த நாய ரொம்ப மோசமா பேசுறவர் மாணிக்கவாசகர் தான். அவருக்கு நாயை கண்டா பிடிக்காது, எனக்கு நாயையும் பிடிக்காது, பூனையும் பிடிக்காது, இந்த ரெண்டையும் எனக்கு பிடிக்காது. ஒன்றும் போதானாயேனை உய்யக் கொண்ட நின்கருணை இன்றே இன்றி போய்த்தான். இன்னைக்கே நீங்கிறோணும், தெரியுதா? இன்னைக்கு நீங்கிருச்சா? இன்றே இன்றி போய்த்தோதான், இன்னைக்கு போயிடுச்சா? ஏழை பங்கா எங்கோவே, ஏழை பங்கா. நான் ஒரு ஏழை, நீ ஏழை பங்காளன். உலகத்திலேயே பெரிய ஏழை பங்காளன் யாருன்னா சிவபெருமான் தான். ஏன் தெரியுமா? உலகத்திலேயே எது ஏழ்மையான பொருளோ மோசமான பொருளோ உபயோகம் இல்லாத பொருளோ அதையெல்லாம் தனக்குன்னு எடுத்துட்டேன். நஞ்சு எவனா கொடுப்பானோ, அமுதத்தை எல்லாம் எல்லாரும் கொடுத்துட்டேன் தேவர்களுக்கு, நஞ்சு அவன் குடிச்சான், சரிதா? உலகத்துல இருக்க எல்லா பூவையும் எல்லாரும் கொடுத்துட்டேன், அவன் எருக்கம் பூ எடுத்துக்கிட்டேன். எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்தேன், சுடலைய போய் உட்காந்துட்டேன், உட்கார்ற இடம் சுடலை, அங்க போய் உட்காந்துட்டு அங்க இருக்க சுடலைய பூ அந்த துளியை எடுத்து அந்த திருநீரை பூசிக்கிட்டேன். அப்புறம் யானையை உரிச்சு போட்டுக்கிட்டேன், தோலை பாம்பு தூக்கி தோலை போட்டுக்கிட்டேன், அதான் ஆவரணம். உலகத்துல மாடு காளை மாடு அதுதான் வாகனமா வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் நமக்கு வேண்டாமல் தள்ளமோ அதை பூரா அவன் தனக்குன்னு எடுத்துக்கிட்டான். அதான் ஏழை பங்கா, ஏழை பங்கா. நீ கிறிஸ்துவ மதம் வளர்ந்ததுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்து ஏழையா இருந்தது, அவன் தான் ஏழை பங்காளன், தெரியுதா? நான் கிறிஸ்து பிறந்த இடமெல்லாம் எல்லாம் போய் பார்த்திருக்கேன். அவ்வளவு இடம். அவர் எங்க பிறந்தாரு? ஆட்டுக்கொட்டிலாம் பிறந்தாரு, ஆடு மாடு இந்த கொட்டில் அதுக்குள்ள இஸ்ரேல்ல பிறந்தாரு, ஜெருசலேத்துல. அந்த இடம் என்ன இருக்கு. அப்புறம் அவங்க அப்பா பேரு ஜோசப், அவர் தச்சு தொழிலாளி. அந்த அவர் தச்சு தொழில் செய்த அந்த பட்டையெல்லாம் இன்னைக்கு இருக்குது. அதுக்கு மேல இயேசு கிறிஸ்து கோயில் கட்டியிருக்காங்க. அங்க போய் நான் பார்த்தேன். சாதாரணமான ஒரு குடும்பத்துல பிறந்தாரு. அவருக்கு நண்பர்களா இருந்தவங்க, சீடர்களா இருந்தவங்களா யார் தெரியுமா? இல்ல மீனவர்கள், தெரியுதா? மீனவர்கள். ஆனா அந்த மீனவர்கள் குடும்பம் எல்லாம் நம்ம பார்த்தேன், அந்த இடத்துல போய் பார்த்தேன். அங்க செயின்ட் பீட்டர்ஸ் பெரிய கதிர்கள் கட்டிருக்கேன் ரோமாபுரியில, வேட்டிகன்ல. செயின்ட் பீட்டர் அவன்லாம் ஒரு சாதாரண மீனவ குடும்பத்தை சேர்ந்தான். அவங்க பிறந்த இடமெல்லாம் நம்ம பார்த்தேன். ஆனா சின்ன குடிசைகள் அதெல்லாம் இன்னைக்கு இருக்குது. அவனை ஏழை பங்காளி என்று சொல்லுவார், ஏழை பங்காளன். சிவருமான் ஒரு ஏழை பங்காளன். ஒரு தலைவனா இருக்கவேன், கடவுளா இருக்கவேன் ஏழை பங்காளனா தான் இருப்பேன், அப்படித்தான் இருக்கணும். ஏழை பங்காளனுக்கு தான் ஆட்கள் சேரும். ரொம்ப பணக்காரன் எலெக்ஷன் தோத்து போயிருந்தா. ஒரு முறை கருமுத்தி ஆரம்பிச்சிட்டாரு, சுந்தரஞ்சிட்டாரு, மாணிக்கம் வாங்கிட்டாரு. முதல் எலெக்ஷன் இந்தியாவில் நடக்க முதல் எலெக்ஷன். அதுல 3 பேர் நின்னாங்க, 3 தொகுதியில. ஞாபகம் இருக்கா? 3 பேர் நின்னாங்க. ஆறு கருமுத்தி சுந்தரஞ்சிட்டார், அவர் தம்பி மாணிக்கம் வாங்கிட்டார், அப்பச்சி 3 பேர் நின்னாங்க எலெக்ஷனுக்கு. 3 பேரும் தொத்தா. ஏன் தெரியுமா? அவன் சொன்னான், அது மாதிரியே கோடீஸ்வரன் பணக்காரன், அவனுக்கு ஓட்டு போடாது அப்படிதான் சொன்னேன். ஜனங்கள் பூரா ஏழை, அவங்களுக்கு ஓட்டு போட 3 பேரும் தொத்தா. அப்புறம் என்ன பண்ணேன்? அப்பர் சுந்தரர் மாணிக்காசர் 3 பேரும் போயிட்டாகுமே. அப்பர் அப்பாவா அப்பர், அப்புறம் சுந்தரிச்சாரு, மாணிக்கவாசன். இப்படிதான் அந்த காலத்து கம்யூனிஸ்ட்காரங்க பேசுறாங்க 3 பேரும். ஏன் காரணம் என்ன? ஒரு பணக்காரன் எலெக்ஷன் என்னன்னா ஏழை எதிர்த்துனா ஏழைக்கு தான் ஓட்டு போடுறேன். ஏன்னா ஏழை தானே அதிகம். ஏழை பங்கா எங்கோவே
அவன் தான் ராஜா. ஏழை பங்காதான், நீ ஏழை பங்காளி, ஆனா எனக்கு நீ ராஜா, என் கோவே. இன்னைக்கும் அப்படித்தான் நடக்குது. ஏழை பங்காளி தான் எலெக்ஷனுக்கு வர்றேன், ராஜாவா வர்றேன். குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே கொண்டால் நீ கொண்டால் எந்த ஆண்கட்டது இறங்கு. குன்றே அணைய குற்றங்கள், நான் செஞ்ச குற்றங்கள்லாம் பெரிய குற்றங்களா இருக்கும், மலை மாறி குற்றமா இருக்கும். ஆனா அந்த மலை மாறி குற்றத்தை கூட நீ குணமாம் என்றே நீ கொண்டு, அதெல்லாம் நம்ம குணமா, அது ஏன் குற்றமா கருதுற அப்படின்னு கேட்க, அது ஏன் குற்றமா கருதுற, அது குணம்னு நீ கொண்டா எந்த ஆண்கட்டது இறங்கிறாய். அதனால உனக்கு என்னையா நட்டம். எனக்கு ஒருத்தன் கடன் வாங்குறேன், சாப்பனா கேட்கிற பையனை பார்த்து, ஏன்டா அப்படி போய் கடன், என்னடா இது கோடிக்கணக்கா வாங்கி வச்சிருக்க, சாப்பனா கேட்கிற, அவர் கடனை வாங்காத ஒரு பையன் கோடிக்கணக்கா கடன் வாங்கியிருக்கேன், என்னடா இப்படி மலை மாதிரி கடன் வாங்கியிருக்க அவங்க. என்ன இது கடன் வாங்கினத நீ ஏன் குற்றமாக்குறத, அதை ஒரு குணமா நீ வச்சுக்கிட்டீன்னா அதுல உனக்கு என்ன நட்டம் அப்படின்னு கேட்கிறான் பையன். கேட்கிறான், இந்த பணத்தை பேங்க்ல நமக்கு தர்றேன், 4% தர்றேன், வாங்கியிருக்கேன், இதை வச்சு நான் 10% அடைக்கிறேன், அந்த தொழில் பண்றேன், இந்த இதுல நான் பெருசா வந்துடலாம்ல, அதை குணமா நீ கொள்ளலாம்ல, ஏன் அதை குற்றமாக்குறேன்னு இன்னைக்கு இருக்க பையன் கேட்கிறேன். நான் சொல்லுவேன் கடன் வாங்கப்படான்னு, ஆனா இன்னைக்கு இருக்க என்ன சொல்றேன், கடன் வாங்கிட்டா தொழில் பண்ணணும் அப்படிங்கிற. இன்னொருத்தர் கடன் வாங்கித்தான் ஏமாத்தணுங்கிற, கடன் வாங்கிட்டா ஏமாத்தணும். குணமாமென்றே நீ கொண்டால் எந்த ஆண் கட்டது இறங்கல, என்ன பாக்கெட்டு போச்சு. அதனால இங்க இப்ப நான் இது பண்ணேன், அதான் உனக்கு என்ன கேடு, என்ன கெட்டு போச்சு. சாதாரண கேட்கலாம் வாழ்க்கையில, நான் இது செஞ்சனால உனக்கு என்ன கேடு இருந்துச்சு. எந்த ஆண் கட்டது இறங்கிடார் எண்டோள் முக்கன் எம்மானே, எண்டோள் முக்கன் எம்மானே, இது ஒரு நல்ல வரி. எண்டோள் முக்கன் எம்மா, சிவபெருமானுக்கு 8 தோள்கள், 4 தலை, சிவபெருமானுக்கு 4 தலை, 4 தலை 8 தோள், முக்கண் 3 கண், நெற்றிக்கண். எண்டோள் முக்கண் எம்மானே, மானே நோக்கி மணவாளா, திரும்பி முடிச்சிட்டாரு. உமையாள் கணவாளங்கிற மாதிரி மானே நோக்கி மணவாளா, மான் போல கண்களை உடைய நோக்கத்தை உடைய பார்வதியுடைய கணவனே, மண்ணே நின்சீர் மரப்பித்திங்கு ஊனே புகையன் தன்னை நோக்கி உழல பண்ணு வித்துட்ட. நீ உள்ள விட்ட, என்ன போட்டு கோலைய வச்சுட்ட, உழல பண்ணு வித்து, உழல்றது போட்டு என்ன போட்டு நசுக்கி எடுத்துட்ட நீ. ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து. நான் அறியாதேன், நான் ஒன்னும் பெரிய ஞானி இல்லை, நான் அஞ்ஞானி, எனக்கு ஒன்னும் தெரியாது, நான் ஒரு முட்டாள். அப்படி நான் முட்டாள்ங்கிறது உனக்கு தெரிய வேண்டாமா, நீ அறிய வேண்டாமா, நான் முட்டாள்னு உனக்கு தெரிய வேண்டாம். நீயே அறிந்து அருள் செய்து கோனே கூவி கொள்ளும் நாள். நீ என்ன செய்யணும், நீ அறிஞ்சு நான் முட்டாள் தெரிஞ்சு நீனே என்னை கூப்பிடணும், நீனே என்ன கூப்பிடணும். பிள்ளைய தூங்குது இல்ல, ராத்திரி படுத்து காலை 9 மணி வரைக்கும் தூங்குது. ஏண்டா பள்ளிக்கூடம் எத்தனை மணிக்கு, 9 மணிக்கு, என்னடா 9 மணி வரைக்கும் தூங்குற, ஆமா நீங்க என்ன எழுப்பப்படாதா அப்படிங்கிற, நீங்க என்ன எழுப்பப்படாதா, அப்படி எழுப்ப எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அப்புறம் என்ன சொல்ற, நீங்க என்ன எழுப்பப்படாதா, கூவி கொள்ளும் நாள், நீங்க கூப்பிடப்படாதா, என்ன கூவி கொள்ளும் நாள், என்றென்றே உன்னை கூறுவதே, என்றென்று உன்னை கூறு. நீ என்ன கூப்பிட நாள் என்ன, நீ கூப்பிட மாட்டியா, நீ என்ன கூப்பிட மாட்டியா, என்னைக்கு கூப்பிட போறா சொல்லு. கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம், நீ கூறும் நாவே முதலாக சொல்றதே நாக்குத்தானே முதல்ல சொல்லுது, முதல்ல பேசுறது முந்துறது நாக்குத்தான், அப்புறம் தான் மத்தால கையை காலு. அண்ணாடா அங்க பாருங்க ஒருத்தர் விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னா முதல்ல நாக்குத்தான் சொல்லும், அப்புறம் தான் கண்ணு, அப்புறம் தான் கை, அப்புறம் தான் ஓடுவேன், காலு கையெல்லாம் அப்புறம் தான் ஓடும். 105வது மாடி, ஒரு 15 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு, 105வது மாடி அமெரிக்காவில், 105வது மாடியில ஒருத்தன் லிப்ட்ல வர்றேன், வந்து சொல்றேன் 15 பேர் இருக்காங்க கீழே, ஒரு புள்ள அடிபட்டு போச்சு, ஒரு புள்ள அடிபட்டு போச்சு, அடிபட்டு கிடக்குதுங்கிற. அந்த 15 பேர் உட்காந்துருக்கோம், ஒரு புள்ள அடிபட்டு கிடக்கணும்னு ஒருத்தர் என்ன செஞ்சான், டக்குன்னு லிப்ட்ல இறங்கி தட்டி விட்டு 105 மாடி இறங்கணும், அது இறங்கி வந்துகிட்டு இருக்கு. அப்பதான் அவன் சிந்திக்கிறான், அந்த லிப்ட்ல வரவன் சிந்திக்கிறேன், நான் இப்ப எதுக்காக இந்த பிள்ளைய பாக்குறக்கா இறங்கி இவ்வளவு வேகமா வர்றேன், எனக்கு தான் பிள்ளை இல்லையே, எனக்கு தான் பிள்ளை இல்லையே, யார் வீட்டு பிள்ளை அடிபட்டு இருக்கு, அதுக்கே நான் இறங்கி வரணும், எனக்கு தான் பிள்ளை இல்லையே அப்படின்னு முதல் சிந்தனை. அடுத்த எனக்கு தான் கல்யாணமே ஆகலையே, அவன் எனக்கு தான் என்ன கல்யாணமே ஆகலையே, எனக்கு பிள்ளை அப்புறம் ஏன் பிள்ளை அடிபட்டுக்கு நான் ஏன் வர்றேன் அப்படின்னு எனக்கு ஏன் கிளம்பிடுச்சு. அப்ப ஏன் வேகமா ஓடியாந்தான், புள்ளை அடிபட்டுச்சோன்னா யார் வீட்டு பிள்ளை, எம் வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளை தான், அவள் அவசரத்துல சிந்திக்கணும் நம்ம பிள்ளையா இருக்குமோன்னு.
உடனே ஓடியாந்து இறங்குறேன். அப்புறம் வர்ற பாதையில சிந்திக்கிறேன், எனக்கு தான் பிள்ளை இல்லையேன்னு சிந்திக்கிறேன். அப்புறம் எனக்கு நான் கல்யாணமே ஆகலையேன்னு சிந்திக்கிறேன். நான் ஏன் இறங்கலேன்னு சிந்திக்கிறேன். இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு அப்ப நேரம் இல்ல, அப்ப டக்குனு ஆக்ஷன். கூம்னாவே முதலாக, முதல்ல எது சொல்லும்? நாக்குத்தான் சொல்லும். அப்புறம் தான் சிந்திக்கும், அப்புறம் தான் கையை காலலாம். கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம், எல்லாம் கையை காலு உடம்பு எல்லாம் நீந்த தெரியுதா? முதல்ல நாக்குத்தான், அப்புறம் தான் மற்ற கரணங்கள் எல்லாம், உறுப்புகள் எல்லாம். தேரும் வகை நீ திகைப்பும் நீ, ரொம்ப நல்ல வரி. தேரும் வகை நீ திகைப்பும் நீ. தேர்னா தெளிதல், நீந்தான் தெளிவு, நீந்தான் குழப்பம். திகைப்புனா குழப்பம், நீந்தான் தெளிவு, நீந்தான் குழப்பம். ரெண்டு அவர் தானே. பாவம் நீ தர்மம் நீ, ராமாயணம் வாலி சொல்ற. பாவம் நீ தர்மம் நீ, பகையும் நீ உறவும் நீ. பகையும் நீ உறவும் ரெண்டும் ஒண்ணு தானே, ரெண்டும் தானே பகவான், ரெண்டுமா தானே பகவான் இருக்கிறாரு. தேரும் வகை நீ திகைப்பும் நீ, நீந்தான் தெளிவு, நீந்தான் திகைப்பு குழப்பம். தீமை நன்மையும் முழுதும் நீ, அதனால வர தீமையும் நீதான் நன்மையும் நீதான். புரியுதா? இதான் கடவுள். கடவுள் சித்தம் என்னன்னா, கடவுளுடைய கருணை என்னன்னா, கடவுளுடைய தன்மை என்னன்னா, ரெண்டும் தான் அவரு. பாவம் நீ தர்மம் நீ பகையும் நீ உறவும் நீன்னு சொன்னால ராமாயணத்துல வாலி. அதே மாதிரிதான் தேரும் வகை நீ திகைப்பும் நீ, தீமை நன்மை முழுதும் நீ, வேறொருவர் கொண்டில்லை. இன்னுமே தவிர வேற வழியே கிடையாது, வேற விஷயமே கிடையாது, வேற வேற விதமாவே கிடையாது. வேறொருவர் கொண்டு வேற குணமே கிடையாது, வேற தன்மையே கிடையாது. பகவான் இப்படித்தான் இருக்கிறாரு, சரிதா? வேறொருவர் கொண்டில் வேற விதமா இருக்காரா? ஒருத்தன் கேட்டேன், எப்படி இருக்கு சாப்பாடு பண்ண? ஒருத்தன் சொன்னா நல்லா இருக்குண்ண, ஒருத்தன் சொன்னா நல்லா இல்லைன்னு, இன்னொருத்தன் சொன்னா பரவாயில்லைன்னு, இன்னொருத்தன் சொன்ன பரவாயில்லைன்னு, இன்னொருத்தன் சொன்னா அது என்ன இல்லைன்னு வருது இல்ல, பரவாய் இருக்குன்னு. பரவா ஒருத்தன் கண்டுபிடிக்கிறது. வேற ஒருவர் கொண்டில் ஒண்ணு உண்டுன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லு. இப்ப ஒருத்தன் சொன்ன, நீ என்ன விரும்புற அப்படின்னா முட்டாய் கொடுக்க, நீ என்ன விரும்புற அப்படின்னா முட்டாய் வாய்க்கு போடுற. நீ முழுங்கிட்டியன்னா என்ன விரும்புறான்னு அர்த்தம், துப்புனா வேண்டான்னு அர்த்தம். சொல்றேன், இந்த முட்டாயை வாய்க்குள்ள போட்டுக்க, நீ முழுங்கிட்டியன்னா என்ன விரும்புறான்னு அர்த்தம், துப்புனா என்ன வெறுக்கிறேன் வேண்டான்ற. வாய்க்குள்ள போட்டுறேன், போட்டோன்னா வாய்க்குள்ளே வச்சிருக்காங்க, வாய்க்குள்ளே வச்சிருக்காங்க, முழுங்கவும் இல்ல துப்பவும் இல்ல. அவங்க நீ என்னென்ன, நான் ரெண்டுமே செய்யல, வேறோர் வரிசிங் கொண்டில்லை, வேறோர் வரிசிங்கு ஒன்றில்லை. புரியுதா உங்களுக்கு? வேற ஒண்ணு தீமை நன்மை, ஒண்ணு தீமையா இருக்கணும் இல்ல நன்மையா இருக்கணும், ஒண்ணு தெளிவா இருக்கணும் குழப்பமா இருக்கணும், இந்த ரெண்டு தானே. அதான பகவான். நீ ஒண்ணு வேறோ விஷயம் கொண்டில்லை, இதை தவிர மூணாவது இருக்கா கேக்குறேன். இவ்வளவு தெளிவா கேக்குறேன். முக்கியவா பாட்டுனா இதெல்லாம் ரொம்ப பிலாசபிக்கலா ரொம்ப நல்ல பாட்டுது. வேறோர் பரிசிங் கொண்டில்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில் தேரும் வகையன் சிவலோகா. உன்னை விரிச்சு சொன்னா எப்படி தாப்பா உன்னை தெரிஞ்சுக்கிறது? தேரும் வகையன் சிவலோகம். நீ பெரிய சிவலோகத்துக்குரியவன், நானும் ஏழை, நீனும் ஏழை பங்காளனாவும் இருக்கிற, உன்னை எப்படி நான் விரிச்சுரைக்கிறது? அப்படி விரித்துரைத்தால் தேரும் வகையன் சிவல், உன்னை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? திகைத்தால் தேற்ற வேண்டாவோ, கடைசியா சொல்லிவிட்டாரு, திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. நீங்க திகைத்தா ஒரு புள்ள கீழே விழுந்துருச்சு வச்சுங்க, அது இப்படி சுத்தி சுத்தி பார்க்கும், ஆடாவது பாக்குற ஆளான்னு, ஒருத்தரும் பார்க்கலாம் எந்திரிச்சு போயிடும். கீழே விழுந்தது, ஐயோ பாவம், ஐயோ பாவம், கீழே விழுந்துச்சு, ஐயோ பாவம்னா அழுகும் வந்துருதா? ரொம்ப சொன்னோம்னா ரொம்ப அழுகும், ஐயோ பாவம் ஐயோ பாவம்னு சொல்லி அழுகும். நீங்க திகைச்சா நம்ம தேற்றணும், பிள்ளைகளை அழுதா கஷ்டப்பட்டா இறக்கப்பட்டா தேற்றணும். திகைத்தால் தேற்ற வேண்டாமோ, நீ தேற்ற மாட்டியா, ஐயோ பாவம் சொல்ல மாட்டியா, தேற்ற வேண்டாமோ. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, எல்லாரும் பாடுங்க, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தழுவோய் நீ, வேண்டும் அயன்மாட்கரியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீயாதருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டினார், வேண்டும் பரிசொன்றுண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. இந்த திருவாசக 658 பாட்டுல இந்த பாட்டு தான் நம்பர் 1 முக்கியமான பாட்டு, உன்னதமான பாட்டு. 658 பாட்டுலங்க இதுதான் உன்னதமான பாட்டு. வேண்டத்தக்கது அறிவு, எனக்கு என்ன வேணும் அது உனக்கு தான் தெரியும், வேண்ட முழுதும் தருவேன். அதை நான் வேணும் கேட்டேன்னா நீ முழுக்க எனக்கு. இப்ப ராமர் கோயில் கட்டணும்னு நினைச்சேன், அது அவனுக்கும் தெரியுது,
நான் வேண்டுனேன், முழுதும் தர்றாரு. அவர் தானே கட்டுறாரு. வேண்ட முழுதும் பாருங்க. நேற்று மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து எனக்கு தேவையில்ல போன் பண்றாங்க, இங்க மழை தூரிக்கிட்டு இருக்கு, 6 பேர் வந்தாச்சு வேலைக்கு, இப்ப என்ன செய்யறது அப்படின்னா, நீங்க வேலையை பண்ணப்பா மழையெல்லாம் ஒண்ணு வராது அப்படிங்க. நேற்று மழை நின்று வச்சு, வந்த மழை நின்றுச்சு. அவன் சொல்றான் கொத்தனாரு, நாங்க கட்டிட்டோம் அந்த சோறை, இன்னொரு சோறு தான் நாளைக்கு கட்ட போறோம், ராமர் தான் வந்து எங்களை கட்ட விட்டாரு அப்படிங்கிறாரு. சொல்றேன் மழை பெஞ்சா அப்படி கட்ட முடியும், யோசிச்சு பாருங்க. சொல்றேன் ராமர் தான் கட்ட விட்டாருங்க. அப்ப வேண்டத்தக்கது அறிவோகினி, வேண்ட முழுதும் தருவோகினி, தந்துட்டார்ல. வேண்டும் அயன்மார்க் அறியோகினி. ஆனா எனக்கு நீ எளிமையா இருக்க, அயன் பிரம்மா திருமா அவன் 2 பேரும் தேடுன, நான் ஒன்னும் தேடல, நான் வேண்டுனாலே நீ வந்துடுற. அவன் தேடுன, அவனுக்கு அரியவனாகப்பட்ட நீ காண முடியல. வேண்டி என்னை பணிகொண்டாய், நீ ஏன் எங்கிட்ட வந்த, என்ன ஏன் பணிகொண்ட, வேண்டி உனக்கு நான் விருப்பப்பட்டவனா இருந்தேன், அதனால எங்கிட்ட வந்துட்ட. வேண்டி நீயாத அருள் செய்தா, நீ எனக்கு என்ன அருளை செய்தியோ யானும் அதுவே வேண்டினா, நானும் அதை விரும்பணும். இப்ப ராமர் கோவில் கட்டணும்னு நீ விரும்புற, நானும் அதை விரும்பணும். நான் விரும்பலாம் எப்படி நடக்கும்? ஆனா யானும் அதுவே வேண்டினால் வேண்டும் பரிசொன்று உண்டன், அதுவும் உண்டன் விருப்பம். நான் சிவங்கோயில் கட்டேன்னு முடிவு பண்றேன். அப்ப அதுவும் நீ விரும்பணும். ஒண்ணு நான் விரும்பணும், நான் ஒன்ன விரும்பினா அதை நீனும் விரும்பணும். அதான் இந்த பாட்டு. சரி, 2 பேரும் விரும்ப. ஒரு குடும்பத்துல தர்மம் பண்ணணும்னா பொண்டாட்டியும் புருஷன் மாத்தான் சேர்ந்து பண்ணணும். பொண்டாட்டி விரும்பினா புருஷன் விரும்ப மாட்டான், புருஷன் விரும்பினா பொண்டாட்டி விரும்ப மாட்டான். இது பெரிய சிக்கல். அதனால சில பேர் இருந்துச்சுன்னா பொண்டாட்டிக்கு தெரியாம புருஷன் கொடுப்பேன், புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி கொடுப்பான், 2 பேருக்கு தெரியாம பையன் கொடுத்துட்டு இருப்பேன், இவங்க 2 தெரியாம மருமகள் அங்கிட்டு கொடுத்துட்டு இருப்பான். என்ன காரணம்? அவங்களுக்கு பிடிக்காது. எதுக்கு அவளை போயிட்டு கட்டி சிரமப்படுத்தி கொடுத்துரும். நான் அருப்புக்கோட்டையில ஒரு நாடார் இருந்தார், வெள்ளச்சாமி நாடார். அவரு இன்னைக்கு நினைக்க வேண்டிய மனுஷங்க, அலைப்பட்டியார் மாதிரிங்க அந்த கால. அந்த நாடார்கள் ஜாதியில அவர் தாங்க பெரிய வள்ளல், தெரியுதா? சண்முகம், அவர் பேர் சண்முகவேல் நாடார். சண்முகவேல் நாடார். அதுக்கு முன்னால் வெள்ளச்சாமி நாடார்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் இந்த பாலிடெக்னிக் தான் கட்டாரு. சண்முகவேல் நாடார் அருப்புக்கோட்டை. அங்க நான் மீட்டிங் பேசினேன், 1000 பேர் காப்பாங்க. அப்போலாம் இந்த டிவி எல்லாம் கிடையாது, இவ்வளவுலாம் கிடையாது. மக்கள் 1000 பேர் காப்பாங்க. அவர் முதல் வரிசையில் உட்காந்து காப்பாரு சண்முகவேல் நாடார். அவருக்கு பஸ் ஓடுது, சண்முகம் டிரான்ஸ்போர்ட், லாரி எல்லாம் ஓடுது, பெரிய பணக்காரர். அந்த நாடாளர் கம்யூனிட்டில அந்த அந்த ஊர்ல அருப்புக்கோட்டை பெரிய பணக்காரர். அவரு தர்மம் பண்ணுவாராம். அந்த அம்மா சொன்னிச்சு, அவர் இறந்தவன்னு சொன்னிச்சு இந்த அம்மா, ஐயா எங்க பள்ளிக்கூடம் கட்டினாலும் அவர்கிட்ட வருவாங்க, அவர் எந்த பள்ளிக்கூடம்னு வந்து கேட்டாலும் கொடுப்பாரு. அவரு யாரு கேட்டாலும் பள்ளிக்கூடம் கட்டணும் தூக்கி கொடுப்பாரு. பணம் இருக்கா இல்லையா, இருக்க தூக்கி கொடுப்பாரு. எங்களுக்கெல்லாம் தெரியப்படாதான் 100 ரூபா நோட்டை எத்தனை நோட்டு இருக்குன்னு தெரியப்படாது, சுருட்டியே கொடுப்பாரு. 100 ரூபா நோட்டை சுருட்டு வரான், சுருட்டி கொண்டாந்து கொடுப்பாரு. அந்த 100 ரூபா அதுக்குள்ள எத்தனை நோட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாதான் பாக்குறவருக்கு. 100 ரூபா நோட்டை சுருட்டி தாங்க கொடுப்பாரு அவரு. இப்படி மொத்தமா கொடுத்தா தெரியும் எத்தனை நோட்டு இருக்குன்னு, சுருட்டி போட்டா தெரியாது. அதனால அவன் சுருட்டி வச்சுக்கிறான்ல, சுருட்டிக்கிறான் மத்தியில, சுருட்டா தெரியும், சுருட்டா தெரியாதுங்க. அதனால சுருட்டிட்டாங்க, விரிச்சுட்டாங்க எவ்வளவு சொல்றானா, அவன் சுருட்டிட்டாயா அப்படிங்கிறால, சுருட்டா தெரியாதுங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, அவர் சுருட்டி தாங்க கொடுப்பாரு. நான் சொன்னேன், ஆமாமா எல்லாம் சுருட்டுற காலத்துல அவர் தன் சொத்தையே சுருட்டி சுருட்டி கொடுத்தாரு. அப்படி பெரிய வள்ளலுங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்க, அதான் அனுபவம், நினைச்சு பார்க்கிறேன். அதனால புருஷன் விரும்பினா விரும்பணும், 2 பேரும் சேர்ந்து தர்மம் பண்ணுவோம். 2 பேரும் சேர்ந்து தர்மம் பண்றாங்க பாருங்க, அதுக்குதான் பலன் அதிகம். அதுதான் தர்ம பத்தினின்னு சொன்னேன். பிள்ளைகளுக்கு அந்த பிரியம் இருக்கணும், அதுதான் தர்ம புத்திரன்னு சொன்னேன். தர்மத்தை பண்றேன்னா புத்திரனுக்கும் பங்கு இருக்கு. அதனால அந்த கதை எல்லாத்தையும் சேர்த்துக்கினேன். ஐயா நீ ஒண்ணு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், என்ன நான் வேற ஒண்ணு நினைக்கிறேன் பண்ணணும்னு. அப்ப நீ அப்படி நினைக்கணும்ல அப்படின்னு கேட்கிறேன். முதல்ல நீ ஒண்ணு சொல்ற, நான் அதை விரும்பணும். நான் ஒண்ணு நினைக்கிறேன், நீ அதை விரும்பணுங்கிற, இதான் அந்த கண்டிஷன். இதுதான் வேண்டி நீயாது அருள் செய்தாய், நீயா எனக்கு அருள் செஞ்சிட்ட, யானும் அதுவே வேண்டி நல்லால் நான் அதை விரும்பணும். விரும்பலைன்னா நடக்குமா? நடக்காது. வேண்டும் பரிசொன்றுண்டனில், அது அல்லாம வேற ஒண்ணு நான் விரும்பினா அதுவும் உண்டன் விருப்பன்றே, அதுவும் ஓ விருப்பம் தானே. நானா நினைக்கிறேன், நீ நினைக்கிற, அதுவும் விருப்பம் தானே. எவ்வளவு அருமையான செய்தி அது சொல்றதுன்னா, அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும், எப்ப என்ன நீ சேர்த்துக்கிட்டா பாரு, அன்னைக்கே என்ற ஆவியும் உடலும் உடைமை எல்லாம், அதுதான் நைவேத்தியம் சொல்லுது. ஆவி உடல் உடைமை எல்லாத்தையும் நிவேதனம், அதான் ஆத்ம நிவேதனம். புரியுதா? அன்றே என்றன்
ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, என்ன நீ என்னைக்கு ஆட்கொண்டியோ அன்னைக்கே நீ எடுத்துக்கலையா என்கிட்ட. அன்னைக்கே நான் ஆத்ம நிவேதனம் பண்ணிட்டேன் உங்ககிட்ட. இங்க என்ன இருக்கு? பொருள் கிடையாது என்கிட்ட, உடல் கிடையாது, உயிர் கிடையாது, ஆத்மா கிடையாது, எல்லாத்தையும் உனக்கு தந்துட்டேன். ஆத்ம நிவேதனம் பண்ணிட்டேன். ஆத்ம நிவேதனங்கிற அர்த்தம் தெரியுதா? அந்த எல்லாத்தையும் உனக்கு நான் தந்துட்டேனே. இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ? எனக்கு உடலே இல்லை, உடமே இல்லை, உயிரே இல்லைன்னா எனக்கு என்ன கஷ்டம்? இன்னைக்கு யாராவது எனக்கு கஷ்டம் உண்டா? இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ என்றோள் முக்கண் எம்மானே. இந்த டாக்ஸ் பண்ணாங்க கவர்மெண்ட்ல 30% நாங்க 50% ஆக்கியிருக்கோம் அப்படின்னா, இங்க ரொம்ப பேசுறேன். அவன் 100 வருஷம் போட்டுக்கிட்டோம். ஏன்னா நான் தான் கட்ட போறது இல்லையே. டாக்ஸ் கட்டுறவனுக்கு தானே இந்த பிரச்சனை, கட்டாதவனுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? அவன் எவ்வளவு போட்டா என்ன அப்படின்னு. இன்றோர் நான் தான் எல்லாத்தையும் கொடுத்துருந்தேன் உனக்கு. இன்றோர் இடையூறு எனக்குண்டோ என்றோள் முக்கண் எம்மானே. நீ யாரு? 8 தோள் உனக்கு, 3 கண்கள், நீ எம்மா எனக்கு தலைவன். நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகமே. ரொம்ப நல்ல வரி. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நல்லதும் செய்வாய் கெட்டதும் செய்வாய். இதுக்கு நானா தலைவன்? இது நானா அதுக்கு ஆளு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒண்ணும் கிடையாது. நீ நல்ல வேணாலும் செஞ்சுக்க, கெட்ட வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சுக்க. என்னை பொறுத்தவரை நீ என்ன செஞ்சாலும் எனக்கு ஒன்னா. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகமே. ஆனா இதுக்கு தலைவன். நாயிற்கடையாம் நாயேனை. நான் எப்படி? நாய் தான் கடைசி, அதை விட கடைசி நான். நயந்து நீ ஆட்கொண்டா. என்ன நீ நயந்து ஆட்கொண்ட மாயப்பிறவி உன்வசமே. இந்த பிறவி இருக்கே, இது ரொம்ப மாயமான பிறவி. அது உங்க கையில இருக்கு, கயர் உங்க கையில இருக்கு. இந்த பிறவிங்கிற கயர் நீ வச்சிருக்க. மாயப்பிறவி உன்வசமே வைத்திட்டு இருக்கும் அது வந்து அதை வச்சுக்கிட்டு இருக்காது எல்லாமே. ஆயக்கடவே நானோ, என் கயிறு உங்ககிட்ட இருக்கு, என் பிறவி கயிறு, அதை உங்க கையில வச்சிருக்க. இதை போய் நான் ஆராய்ச்சி பண்ண முடியும்? உங்க கையில் நீங்க எப்படி வேணாலும் ஆட்டலாம். இதை நான் ஆயக்கடவே நானோ, இதை நான் ஆராய்ச்சி பண்ண முடியுமா? இது என்ன ஆகும்னு. ஆயக்கடவே நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம். எப்படி? என்னதோ இங்கு அதிகாரம். அதிகாரமே எங்கிட்ட இருக்கு. யாரா கையில அதிகாரம் இருக்கு தெரியுதா? இப்ப யாரு கையில அதிகாரம் இருக்குன்னு தெரியல. இப்ப உள்ளோடிக்கு பார்த்தா எவன் கையில அதிகாரம் இருக்குன்னு தெரியல. அதனால என்னதோ இங்கு அதிகாரம் காயத்திடுவாய் உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே. நீ என்ன செய்ய போற? என் உடம்பு இருக்கு, என் உயிர் இருக்கு, இதை எங்க வைக்க போற? காயத்திடுவாய். ஒண்ணு பிடிச்சி இன்னொரு காயத்துல, காயம்னா உடம்பு, இன்னொரு உடம்புல போடுவேன், அல்லது உன் கடல் கீழ் வைப்ப. 2 தான் உனக்கு இருக்கிற ஆப்ஷன். ஒண்ணு என்ன பிடிச்சி ஒரு ஆடு மாடு கோழி குஞ்சு இதுகளில் போட்டுருவேன் என் உடம்ப உயிரை, காயத்திடுவேன். காயம்னா உடம்பு, ஏதாவது உடம்புல பிடிச்சி போட போற என்ன. அல்லது உன் கடற்கீழ் வைப்பார், உன் திருவடியில வைப்ப. திருவடியில வச்சாதான் திருவடி பேரு. அப்படி இல்லைன்னா திரும்பியும் பிறவி. அப்புறம் என்ன? இவ்வளவுதானே, சுத்தி சுத்தி வரதானே. காயத்திடுவாய் உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே. உனக்கு கண்ணு 3 கண்ணு, நல்லா பாத்துக்க. என்ன எங்க வேணாலும் போடு, அல்ல கடல்ல வேணாலும் வை. கண்ணார் நுதலோய் கடலினைகள், கண்ணார் நுதலோய் நெற்றிக்கண்ணை உடையவனே, கடலினைகள் கண்டேன் கண்கள் களி கூற. இப்ப நான் ஒரு பார்வையில எனக்கு திருவடிகள் தெரியுது. கடல் இணைகள் களி கூற, கண்கள் களி கூற. என் கண்ணுக்கு நல்ல கண்ணார பார்த்தப்பா உனக்கு. அப்பா இன்னைக்கு தான் பசியார சாப்பிட்டேன் அப்படின்னு. நல்ல சாப்பாடு சாப்பிட்டா அப்பா இன்னைக்கு தான் பசியார மூக்கு பிடிக்க சாப்பிட்டேன் அப்படி. அப்பா இன்னைக்கு தான் சாமியை கண்ணார கண்டேன் அப்படிங்கிற. ஒரு முறை மகாவித்யா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கும்பகோணத்துக்கு போயிருந்தாராம் பாவம். அப்பா அவரோட உபவி சாமிநாதர் மாணவர், இவர் பிராமணர், அவரு பிள்ளை. 2 பேருமா போனாங்களாம் அங்க மடத்துக்கு. மடத்துக்கு போனா அங்க குரு பூஜை நடக்குது. பூஜை நடந்ததுன்னா அன்னைக்கு சாப்பாடு பிரமாமான சாப்பாடு. சாப்பாடுனா பருப்பு போட்டு, பருப்புனா நல்ல பருப்பு பிசைஞ்சு போட்டு, அதுல நல்ல பசுவனை, அங்க நிறைய பசுமாடு, பசுவனை அப்படி ஊத்துனாலாம். எப்படி ஒரு கிண்ண நிறைய கொண்டாந்து ஊத்துனாலாம். அதை அப்படி குடைச்சி சாப்பிட்டாராம் அவரு மகாவித்யா மீனாட்சி பிள்ளை. சாப்பிட்டு வெளியில வர்றது சொன்னாராம், சாமிநாத இன்னைக்கு மரத்துல சாப்பிட்டதுனால நல்ல நெய் ஊத்தி சாப்பிட்டேன் அப்படின்னாராம். மரத்துல சாப்பிட்டதுனால நெய் ஊத்தி நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னா. நெய்யே அவர் பார்த்தது இல்லையா, நெய் ஊத்தி சாப்பிட்டது இல்லையா அவரு, தெரியுதா? பசுவ நெய் நல்லா நெய் ஊத்துறேன், நல்லா சாப்பிட்டேன். இன்னைக்குதான் மடத்துல சாப்பிட்டா நெய் ஊத்தி சாப்பிட்டேன் அப்படின்னா. அவர் எவ்வளவு வறுமையில இருந்திருக்காருல. அதான் நல்லா பசியார சாப்பிடணுங்க, கண்ணார காணணும், பசியார நான் உன்னை கண்ணார கண்டேன். எதை? கண்ணார் முதலோய் கடலணைகள் கண்டே என் கண்கள் களி கூற. கண்ணார கண்டேன். எண்ணாதிரவும் பகலும் நான் அவையே எண்ணும். அது அல்ல, ராத்திரி பகல் எனக்கு உன் திருவடிதான், அதைத்தான் நினைக்கிறேன். அது அல்லால் மண்மேல் யாக்கே விழுமாறும் வந்துன் கடற்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவே. இது ஒரு நல்ல வரி. மண்மேல் யாக்கை விடுமாறும். நம்ம எப்படி விடணும் தெரியுமா?
நம்ம மண்ணில தான் நம்ம உடம்பு விடணும். மண்ணில தான் நான் முந்தைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மண்ணில தான் நம்ம உடம்பு, நம்ம வானத்துல போடுறது விழுகப்படாது, ஏறப்பட இருந்து தண்ணியில போடுறது விழுந்துடப்படாது, நெருப்புல விழுந்துடப்படாது, மண்ணில தான் விழுகணும். அப்ப என்ன நம்ம மண்ணில பிறந்தவங்க மண்ணில தான் சாகணும். மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்துன் களற்கே புகுமாறும். திரும்பி கடலுக்கு திருவடிக்கு வந்துடணும். அண்ணா என்ன அண்ணானா கடவுள் சிவபெருமானுக்கு அம்மான்னு சொல்லலாம், அண்ணான்னு சொல்லலாம், தெரியுதா, ஐயான்னு சொல்லலாம். அதனால அண்ணா என்ன கடவேணும், நான் நினைக்க மாட்டேன்னா கடல்ல வந்து விடுவோம்னு அடிமை சால அழகுடைத்தே. என்னுடைய அடிமைத்தனம் ரொம்ப நல்லா அழகா இருக்கு. கடைசி பாட்டு, அழகே புரிந்து தடினாயே, அழகே புரிந்து தடினாயே அரற்றுகின்றேன் உடையானே. ரொம்ப அழகா நான் பாடுறேன், ரொம்ப அரற்றுகிறேன், சத்தம் அழுகிறேன். திகழான் என்ற திருமேனி காட்டி என்னை பணிகொண்டாய். நீ உன்னுடைய திருமேனியை காட்டி என்ன உன் பக்கம் சேர்த்துக்கிட்ட, என்ன பணிகொண்டாய். புகழே பெரிய பதம் எனக்கு. என்ன சொல்றாரு, புகழே. இன்னொரு இடத்துல புகழ் வேண்டேன், பொன் வேண்டேன், பொருள் வேண்டேன், புகழ் வேண்டேன். இங்க சொல்ற புகழே பெரிய பதம் எனக்கு. புகழ்ங்கிறது ஒரு பெரிய பதம், புரியுதா, ஒரு பெரிய செல்வம். புகழ்தான் எனக்கு பெரிய செல்வம். புராண நீதந்த அருளாதே. புராணனா புராதனமானவனே சிவருமானே, நீ எனக்கு அதை அருள மாட்டியா. குழகா கோலம் அறையோனே. குழகா குழைப்பதனால நீ குழகா பிள்ளை. குழகா கோலம் அறையோனே, அருமையான மறைகளுக்குரியவன் நீ. கோனே என்னை குழைத்தாயே. ஓனே நீ எனக்கு தலைவன், நீ என்ன நல்லா குழைச்சிட்டாயா. நீ ஒண்ணு புருஷங்க சாப்பிட, நீ நல்லா குழைச்சுட்டா சோத்த போட்டு கொலை கொலைன்னு